பேரன்பு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலில் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்மியம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. दयारसाब्धे तव दर्शनं मे संसार सिन्धौ निजकर्मबद्धाः मज्जन्ति सर्वे हि पुनः पुनश्चे पापानि कुर्वन्त्यतिन्द्रियास्ते बहूनि दुःखानि भवन्ति तस्मात् पापापनोदाय भवेद्धिनूनम् पादोदकम् ते भगवन् परात्मन् अलम् तथापि त्वदिभक्तिहीना कुर्वन्त्यवज्ञाम् तव पादतीर्थे. हे अखिललोकनाथ, हे श्रीनाथा, நாராயணா, வாசுதேவா, உன்னுடைய கருணையாலேயே உம்ம தரிசனம் கிடைச்சது. என்னுடைய பக்தியால கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. என் பக்தி ஏதோ சொல்பம், உன்னுடைய கருணை அபரிமிதமானது. சம்சார சாகரத்திலே மூழ்கி மூழ்கி எழுந்துக்கிற இந்த ஜீவ கோடிகளுக்கு நாளுக்கு நாள் பாபங்கள் ஜாஸ்தியாகிறதே தவிர, பாபங்களால வரக்கூடிய துக்கங்கள் ஜாஸ்தியாகிறதே தவிர இதுல இருந்து கரையேற வழியே தெரியல. பாபங்களை பண்ணினாதான் ஜீவிக்க முடியாது. தெரிஞ்சும் தெரியாமலும் பாபங்கள் நிறைய பண்றா. ஒரு பெரிய உத்தியோகத்துல போய் உட்கார்ந்துட்டோமானால் சத்தியசந்தனா நடக்கணும் அப்படின்னு சொன்னா உத்தியோகத்துல அவன் இருக்கவே முடியல. பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிச்சான சத்தியசந்தனா இருக்கணும்னா அதுல முன்னுக்கு வர முடியல. எவன் ஒருவன் கபடமா பேசுறானோ, கபடமா பேசுறானோ, எவன் வந்து 1000 புழுகு விழுகிறானோ அவன் கெட்டிக்காரனாகவும் புத்திசாலியாகவும் மதிக்கப்படுறான். நேர்மையா நடக்கிறவனை எல்லாருமா சேர்ந்து கெடுத்து விடுறான். லோகத்துல வாழ முடியாது போல. அதுவும் கலியில அசுரனா இருந்தா தான் கலியில வாழ முடியும் போல. நாளுக்கு நாள் பாபங்களை செய்யறதும், பாபத்தினால வரக்கூடிய கஷ்டங்களை அனுபவிக்கிறதும், இதுல இருந்து தப்பவும் முடியல, அதுல இருக்கவும் முடியல அப்படிங்கிற நிலையில உடைய சம்சாரிகளை பார்த்து இவர்கள் ஒவ்வொரு பாபமா என்னென்ன பண்ணினோன்னு மனசுல வச்சிருந்து எல்லாத்தையும் ஞாபகம் நல்ல காரியம் பண்ணினா வேணா டைரியில குறிச்சுப்பா. பாபங்களை பண்ணினவா மனசுல கூட குறிச்சுக்க மாட்டா. குறிச்சுட்டா உடனே பశ్చాத்தாபம் வந்துவிடும். பశ్చాத்தாபப்பட்டாலாவது பிராயச்சித்தங்கிறார் மனு. பாபத்தை பண்ணிவிட்டு மறைக்காம, நான் பண்ணவே இல்லையே அப்படின்னு மறைக்காம, இப்படி பண்ணினோமே மாதிரி பண்ணலாமா என்று 2 சொட்டு தனக்குத்தானே நினைச்சு கண்ணீர் விட்டா கூட பிராயச்சித்தம் உண்டு. ஆனா நான் பண்ணிவிட்டு சபாஷ்டே நினைக்கிறவாள், பண்ணது சரிதான்னு நினைக்கிறவாள், குறைச்சாக்கு தெரிஞ்சுட்டா நான் பண்ணவே இல்லையேன்னு சொல்றவா இதுதானே லோகத்துல இருக்கா. அப்போ தன் பண்ணின குற்றத்தை ஃபீல் பண்றதுங்கிற ஒரு குணம் இருக்கே, ஸ்வதோஷ பரதோஷ வித்துனார் வால்மீகி. அந்த ஸ்வதோஷ வித்து, தன் குற்றத்தை உணர்றதுங்கிற சக்தி கூட ஜனங்களுக்கு இல்லையா. ஆனா அந்த சக்தி மட்டும் இருந்தானா சிப்ரம் பவதி தர்மா, பகு சீக்கிரமா அவன் உத்தமனாயிடுவான். அந்த சக்தி மட்டும் இருந்துட்டானா அந்த சக்தி யாருக்கும் இருக்கிறது இல்லை. அப்போ அதுக்கு பரிகாரமே இல்லை. பாபாபனோதாயே. ஆனால் பாபங்கள் போகுவதற்கு உன்னுடைய பாத தீர்த்தம் ஒன்னே போறோம். பாத தீர்த்தம் கங்கை இல்லையா. ஆலயங்கள்ல பகவானுடைய சன்னிதானத்துல போறோம், சாலக்கிராம பூஜை பண்ணிட்டு தீர்த்தம் கொடுக்கிறா, ஸ்ரத்தையா அதை வாங்கிட்டோம், அது ஒன்னே போறோம் சமஸ்த பாபங்களும் போக்குறதுக்கு. ஆனா அதுல ஸ்ரத்தை இல்லையே ஜனங்களுக்கு. ஸ்ரத்ததானே எல்லா பாக்கியத்தையும் தரக்கூடிய. ஸ்ரத்தையா அக்னி சவித்தியதே ஸ்ரத்தையா ரூஜதே கவி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்தனி. ஸ்ரத்ததானே எல்லாத்துக்கும் காரணம். ஸ்ரத்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டால் நம்ம எத்ததாம் பண்ண பிரயோஜனம் என்ன? திரிக்கிரமஸ்தீக கங்கை கங்கைன்னு நம்ம சொல்ற கங்கைக்கு மட்டும் என்ன பெருமைன்னா, திரிக்கிரமாவதாரத்திலே பகவான் உலக அளக்கிறதுக்கு திருவடியை தூக்கின பொழுது பிரம்மதேவன் கமண்டல ஜலத்தால அங்க பூஜை பண்ணினானா, இப்ப இங்க பூஜை பண்ணினா. ரெண்டும் பகவத்பாத தீர்த்தம் தானே. காவிரியும் பகவத்பாத தீர்த்தமா வரப்போறா, கங்கையும் பகவத்பாத தீர்த்தமா வரப்போறா. கங்கை வந்து திரிக்கிரமாவதாரத்துல விஷ்ணுவனுடைய பாத தீர்த்தமா வரா. காவிரி சஷ்யாச்சலத்துல ரங்கநாதனுடைய பாத தீர்த்தமாக வரா. அதனால அவளுக்கு இவ சலை இல்லையா. பாகீரதி சர்வஜனான் புனாதி சிவோதி பக்தியா சிரசா ததாதி தொல்லாப சங்கீர்த்தன தத்வராஸ்து சந்த ஸ்வயம் தீர்த்ததமா முகுந்தே. தீர்த்த மகாத்மியம் ஒரு புறம் இருக்கட்டும், சாதுக்களே தீர்த்தம்னா. சாதுக்கள் எப்பொழுதும் ஹரே கிருஷ்ணா ரங்கப்பிரபோ என்று வெட்கத்தை விட்டு சொல்லிட்டே இருக்கான். அத்தகைய சாதுக்களை நம்ம பார்த்தோமானால் சகங்கா சகயா சேது சகாசி சத புஷ்கரம் ஜிஹ்வாக்ரே வர்த்ததே யஸ்ய ஹரிரித்யக்ஷரத்வயம். விஷ்ணு தர்மத்திலே
சாதுக்குடி மகிமை சொல்றாள். நரசிம்ம புராணத்திலே பிரகலாதன் சொல்றான், யாருடைய வாக்குல ஹரிங்கிற 2 அட்சரம் வருதோ அவன் தான் கங்கை, அவன் தான் கய, அவன் தான் சேது, அவன் தான் காஷி. ஹரிதாசால பார்த்தாலே போதும். சர்வ தீர்த்தமும் ஹரிதாசர்கள் தான். சந்தரிசனாதேவ ஹரந்தி பாபம். புண்ணிய தீர்த்தங்கள்லாம் கூட உடனே நம்முடைய பாபத்தை போக்கிடும் சொல்ல முடியாது. புண்ணிய கஷேத்திரங்கள் கூட உடனே நம்மளை சுத்தி பண்ணிடும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மையானி தீர்த்தானி நதேவா மிருச்சிலாமயாக தே புனந்தி ஒரு காலேன. இப்ப பண்ணின புண்ணியம் உடனே பலிச்சுடுன்னு சொல்ல முடியாது. அடுத்த ஜென்மாவிலையும் பலிக்கலாம், வேறு எந்த ஜென்மாவிலையும் பலிக்கலாம், அல்லது சொர்க்கத்துல போய் பலிக்கலாம். ஆனால் சாது தரிசனம்ங்கிற ஒரு புண்ணியம் உண்டே உடனே பலிச்சுடுவான். உடனே பலிச்சுடுனா என்னன்னா, என்றைக்கு ஒரு பெரிய மகாத்மாவை அவன் பார்க்கிறானோ அங்கு முதற்கொண்டு அவனுடைய லைஃப் மாறிடும். இது உலகத்துல அவாவா அனுபவம். அது மாதிரி ஒரு கஷேத்திரம் போயிட்டதுனால மனுஷன் மாறிடுவான்னு சொல்ல முடியாது. ஒரு தீர்த்தத்துல முழுகிட்டதுனால மனுஷன் மாறிடுவான்னு சொல்ல முடியாது. காசிக்கு போயும் கர்மன் தொலையிலேன்னு வசனம் உண்டு. நாய் என்ன பண்ணும், உண்ணி தாங்காத நாய்க்கு உடம்பு பூரா ஈ புடிங்கி துங்கும். அது இப்படி ஓடி காதை டபடபக்குன்னு அடிச்சுட்டு வாழை ஆட்டி அப்பப்போ மறுபடியும் வாழை ஆட்டி உடம்பு உழுக்கும் போது ஈ பறந்து போயிடும், மறுபடியும் உட்காந்து. அதனால இந்த நாய் ஒரு ட்ரிக் பண்ணுவான். என்ன பண்ணுனால், தண்ணீருக்குள்ள போய் அடிவயர் நினைக்க நிற்கும். அடிவயர் உள்ள ஈ எல்லாம் முதுகுக்கு வந்துடும். அப்புறம் முதுகு தண்ணீர் படுறாப்புல இருக்கும். முதுகு தண்ணீர் படுறாப்புல நின்னா முதுகுல உள்ள ஈ எல்லாம் வாளுக்கு வந்துடும். வாழ்ல வந்ததோ வாழை லபக்குன்னு இழுத்துட்டோம்னா ஈ எல்லாம் தண்ணிக்குள்ள விழுந்துடும் அப்படின்னு நினைச்சுக்குமா. அது நினைச்சு வாழை லபக்குன்னு தண்ணிக்குள்ள இழுத்ததும் ஈலாம் பறந்து போயிடும். சர்க்க இது தண்ணியில குளிச்சு விட்டு வெளியில இருந்தா எல்லாம் வந்து உட்காந்து. அதுபோல சில பேர் என்ன பண்ணா, காசிக்கு போனா கங்கையில ஸ்நானம் பண்ணினா கர்மாவெல்லாம் போயிடும் நினைச்சு ஒரு ட்ரிக் பண்ணி கங்கையில ஸ்நானம் பண்ற டைம் ஒண்ணு இருக்காது. கங்கையில ஸ்நானம் பண்ணி எழுந்ததும் பாபங்கள்லாம் கூட வந்துருமா, கரையெல்லாம் உட்காந்துக்குமா வந்துடுங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா, இவனா பாருங்களேன், காசி கங்கையெல்லாம் போயிட்டு வராலும் இல்லையோ, அவளுக்குலாம் இன்னைக்கு இருந்தா ஒரு 2000 ரூபாய் செலவாயிருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பாட்டி திரும்பி விட கேள்வி என்ன செலவாச்சுன்னு கேளுங்க. கிட்ட 15 4000 ரூபாய் செலவு பண்ணேன். அங்க போனேன், அவள் ஒரு பிராமணா இருக்குது. நான் தம்பதி பூஜை பண்ணினேன், வேஷ்டி புடவைலாம் வாங்கி கொடுத்தேன். நான் ஒரு 28 மணி ஒரு 1/2 பவுனுக்கு பண்ணிருப்போம். 1 பவுனுக்கு நான் தங்கம் போட்டேன், நான் அவளுக்கு நல்ல சாப்பாடுலாம் போட்டேன் என்று தீர்த்திப்போம் சொல்லிட்டு இருக்கோம். பாபம் போகலையே வந்துட்டேன் திரும்பி. செலவு பண்ணது 1000 ரூபாய், சொல்லிக்கிறது 2000 ரூபாய். அப்ப என்ன நகம்பாபம் போகலையே. அது மாதிரி ரொம்ப பேர் உலகத்துல காணப்படுறா இல்லையா. ஆனால் சாதுக்களை பார்த்துட்டோமானால் நம்ம சரித்திரமே மாறிவிடும். நம்மளையே மாற்றி விடுவார்கள் அவர்கள். தரிசனாதேவ சாதவதான். தீர்த்தங்களையே தீர்த்தமாக்குவார்கள். தீர்த்தானி தீர்த்தானி பவந்தி தேசாம் சபாகமேனைவ சதாம் முகுந்தா. தீர்த்தங்கள்லாம் பாபிகள் ஸ்நானம் பண்ணிட்டு போய் இந்த தீர்த்தங்கள்லாம் அழுக்காகி கஷ்டப்படுறதாம். இப்படி பாபியா பண்றாளே என்ன பாபிகள்லாம் வந்து. அப்போ பகவான் தீர்த்தங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுத்தார். எப்பப்பெல்லாம் மகான்கள் உன்னிடத்துல ஸ்நானம் பண்ண வராளோ அப்பப்பெல்லாம் ஓம் பாப விமோசனம் ஆயிடும் அப்படிங்கறதுனால கோடி ஜனங்கள் தன்னிடத்துல ஸ்நானம் பண்ணினாலும் அந்த கங்கா காவேரி முதலிய புண்ணிய நதிகள் ஒரு ஹரிதாசன் வரமாட்டானா. அவன் ஸ்நானம் பண்ணும்போது எப்படி ஸ்நானம், அப்பா நிறைய ஜலம் வருதே, குளிர்ச்சியா இருக்கேன், நன்னா இருக்கேன், சோப்பு கொண்டு போட, வேட்டி கூட பிரச்சனை இல்லாமல் இருக்க, நன்னா இருக்கே கல்லு, இப்படி சொல்லிட்டு ஸ்நானம் பண்ண மாட்டாளா ஹரிதாசாள். ஹரிதாசாள் ஸ்நானம் பண்ணா ஹரிஹி 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 என்று சொல்லிட்டு ஸ்நானம் பண்றா. தேஷ்மாஸ்தே அகபித் ஹரிஹி. ஹரிய மனசுல தியானம் பண்ணி கொண்டு வாக்குல ஹரிநாமத்தை சொல்லிக் கொண்டு ஸ்நானம் பண்ண ஹரிதாசர்களே நடமாடும் கோவிலா இருக்கிறதுனாலே அந்த கோவிலோடு கொண்டு முயற்சி விட்டா கங்கா காவேரிகளுக்கு ஒரு பெரிய மகாத்மா நம்ம இடத்துல சம்பந்தப்பட்டாரே என்கின்ற சந்தோஷம் உண்டாகிறது. அதனால்தான் ஓடியிருக்கிறாள் பாரத தேசத்திலே என்று சொல்கிறார் பிரம்மதேவன். ததா தத்ரைவ பகவானாகயோ தும்ப சங்கரஹ ததர்ஷ பத்மநாபஞ்ச ததா பத்மபவம் முனிஹி. அங்கதானே கங்காநதி, ஒரு பெரிய கங்காநதி போன்ற ஒரு நதியை ஸ்தாபனம் பண்ணணும். சஹ்யமலையில தானே தபசு பண்ணி இருக்கிறார் அகஸ்தியர். இங்க பகவான் பிரத்யட்சமாகி பாத்ரி விருட்சமாக பகவான் பிரத்யட்சமாகி பூஜை பண்ணிருக்கிறார் பிரம்மதேவன். அதை பார்த்துட்டார், அங்கேன்னு வந்துட்டார். பிரம்மா பூஜை பண்ணிட்டு போக உடனே அந்த விஷ்ணு பாத தீர்த்தம் பாத்ரி விருட்சத்தினுடைய அடியில பாத பூஜை பண்ணின அந்த தீர்த்தம், அது கங்கா தீர்த்தம் தானே, அந்த தீர்த்தத்தை தன்னுடைய கமண்டலூர்ல எடுத்து வச்சிருந்தார் ஸ்ரத்தையோட. இது பகவத் பாத தீர்த்தம் அப்படின்னு பகவான பார்த்து ஸ்தோத்திரம் என்றார். மமைவ தபசானோனமாவிர்பூதா ஸ்வயம் ஹரிஹி தாத்ரி விருட்சஸ்வரூபேண புண்ணியேஸ்மின் சஹ்ய பர்வதே. தாத்ரினாலும் ஆமலகம்னாலும் ஒண்ணுதான். அதனாலதான் சஹ்ய ஆமலக கஷேத்திரம்னு பேர். அந்த கஷேத்திரத்தை இந்த ஆமலக விருட்ச ரூபமாக நாராயணனே இங்க தோன்றியிருக்கிறார்.
பிரம்மதேவனை பார்த்து சொல்றார், சங்கச்சக்கர கதாதரனாக உம்மால ஆராதிக்கப்பட்ட பிரபு இன்று முதல் இப்படியே சங்கச்சக்கர கதாதரனாக தரிசனம் கொடுக்கட்டும் என்று பிரார்த்திச்சிருந்தார். பகவானிடத்துல கேட்டிருந்தார், கங்கைக்கு சமானமான ஒரு நதியை தட்சிண தேசத்துல ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் நான் தபசு பண்ணினேன், என் மனோரத்தம் சித்திக்குமா என்று கேட்கிறார். உடனே பகவான் சொல்றார், மகரிஷே ஸ்வாகதம் துப்யம் தவைவ தபசா துருவம் ஆவிர்பூதம் மகாவிருட்சம் இதம் ஆமலகம் சுபம். உம்முடைய தப்போ பலத்தினால்தான் இந்த ஆமலக விருட்சமானது தோன்றிருக்கு, நெல்லி மரம் தோன்றிருக்கு. நான் இதுல எப்போதும் சாநித்தியத்தோட இருக்கேன். அஸ்மின் கரோதி சாநித்தியம் யாவத் சந்திர திவாகரம். சூரிய சந்திரர்கள் இருக்கிற வரையிலும் இந்த கஷேத்திரத்துல நான் எப்போதும் இருப்பேன். பாபங்களை, ஜனங்களுடைய பாபங்களை நீக்குவேன், பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேன். கங்கா தீர்த்தத்தினால என்ன பூஜை பண்ணினாரோ அந்த தீர்த்தத்தை நீ கமண்டலுகளை எடுத்துக்கொண்டு உன் ஆசிரமத்துக்கு செல்லு. அந்த தீர்த்தத்திலிருந்து ஒரு பெரிய மகாநதி ஆவிர்வகிக்க போறது, அது உன்னுடைய தபோபலத்தாலே என்று சொன்னார். ஸ்ரத்தா பக்தியோட அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டார். தன் ஆசிரமத்துல பக்கத்துல வச்சு கொண்டு ஜபம் பண்ணிருக்கிறார், தியானம் பண்ணிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் இவர் கண்ண மூடி தியானம் பண்ணிருக்கும் போது ஒரு காக்கா, ஒரே ஒரு காக்கா, எங்கேந்தோ பொல்லாத காக்கா, எங்கேந்தோ குடுகுடுன்னு பறந்து அங்கேன்னு வந்து சதா அந்த கமண்டல வந்து பக்கன உட்கார்ந்து கொண்டு கொத்திய கமண்டல கவுத்துடு. சதா விக்னேஸ்வரோ தேவகா காகரூப தரோதிது சஞ்சுனா பாதயாமாச லீலையா தத் கமண்டலும். இந்த குட்டி விநாயகருக்கு ஒரு விஷமம், அதாவது ரிஷி ஜபத்துக்கு வச்சிருக்கிறானா அதை கவுத்து விட்டுட்டார். தண்ணி இப்படி ஓடி கண்ணை திறந்து பார்த்தா அருமையான தீர்த்தம் காக்கா இது கொட்டி விடுப்பே என்று காக்கா குற்றத்துக்கு போறார் இந்த ரிஷி அகஸ்தியர். அகஸ்தியோ வாயசேதஸ்மின் மகத் கோபமவாபுகே ருத்ராவ வாயசம் சந்தும் அகஸ்தியா கிருத முஷ்டிகா. கையபடி முட்டி வச்சு குற்றத்துக்காக ஓடினா காக்கா பறக்க, அகஸ்தியர் ஓட, காக்கா பறக்க, அகஸ்தியர் ஓட, காக்கா பறக்க, அகஸ்தியர் ஓட. சுத்திரன் சூ அப்படின்னா தனிந்துட நமக்கெல்லாம் கோபம். அதுதான் அவர் குத்தாம விடுறதில்லைங்க. இது காக்காயை அவர்கிட்ட பார்த்தா காண்பிச்சுன்னு ஓட. சஹ்யாசல பருவதம் எங்க இருக்கு, தலக்காவிரி எங்க இருக்கு, திருச்சிராப்பள்ளி எங்க இருக்கு. தலக்காவிரிலேருந்து விட்டடிச்சு ஓடினா காக்காயை துரத்தி கடைசியில இங்க ஒரு பார்த்தா திரிசிரசுங்கிற பர்வதம் இங்க இருக்கு. அதுக்குதான் திருச்சிராப்பள்ளின்னு அதனாலதான் பெயர். திரிசிரசுங்கிற பர்வதம் இருக்கு. இந்த பர்வதத்தினுடைய உச்சியில வந்து உட்கார்ந்து விட்டார். இந்த குள்ள ரிஷி எங்க ஏற போறார், இவ்வளவு ஓட வேற ஓடி விட்டார், ஓடி விட்டார், களைச்சு போயிருப்பார், நம்ம இடத்துல வர முடியாது அப்படின்னு நினைச்சு அந்த பால கணேசர் அங்க உட்கார்ந்து விட்டாராம். மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலாளுக்கு அரோகரா, கச்சியம்பதி சண்முகநாதனுக்கு அரோகரா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.